ஐயோ நான் பண்ணேன் இப்படி வெளியே பற்றாம இதுக்குள்ளேயே ஸ்ப்ரெட் பண்ணு. வெரி குட். ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். கை பொறுக்கிற அளவு சூடு தண்ணி இருக்க ஒரு கப்பில் 1 ஸ்பூன் ஜீனி போட்டு நல்லா கரைச்சிட்டு, கூடவே ஈஸ்ட், இது சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், 1.5 ஸ்பூன் ஈஸ்ட் போட்டிருக்கேன். இப்போ இதை ஆக்டிவேட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டக்கப்புறமா இந்த இப்படி மேலே முறையாக வந்து நிற்கும். இந்த அளவு ஆயிரும். நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு பாருங்கள். இதுலேருந்து ஒரு ஸ்மெல் வரும். எதுவும் பயந்துறாங்க. ஏன்னா நான் பயந்துட்டேன், என்னடா ஸ்மெல் வருதே அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்படி தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. 2 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கூடவே கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது எல்லாமே கையில் மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா ஈஸ்ட் கரைச்ச தண்ணியிலே மாவு பிணைய போகிறோம். ஈஸ்ட் தண்ணி ஒருவேளை நீங்கள் நிறையா எடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. நான் அளவாக தான் எடுத்திருந்தேன். இதிலே பிணைஞ்சிடலான்னு எடுத்திருக்கேன். நிறையா ஊற்றி தண்ணி அதிகமாயிராமல் மாவுக்கு, அது பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மாவு நல்லா பிணைஞ்சிட்டு இப்படி ஒரு 10 மினிட்ஸ் கை வச்சு நல்லா அமுக்கி விடுங்க. அப்போ தான் இன்னும் நல்லா சாஃப்டாக வரும் நமக்கு. நல்லா பிணைஞ்சிட்டு ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சிடலாம். 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரை நல்லா ஊறணும். ஊறினோடனே பாருங்கள் டபுள் மடங்காக நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ இந்த மாவில் ஒரு குத்து குத்திட்டு பழைய சைஸ்க்கே மாற்றி வச்சிடலாம். திரும்ப நல்லா பிணைஞ்சி வச்சுருங்க. நம்ம பிணைஞ்சி வச்ச மாவை எடுத்துகிட்டு எத்தனை சைஸாக வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் பீஸா செய்ய போகிறேன் இன்றைக்கி. அதனால் ஒரு மாவு பெரிய சைஸாக எடுத்துகிட்டு எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறோமோ, இப்போ எந்த பேன் வச்சுருக்கீங்களோ, நான் இன்றைக்கி தோசைக்கல்லில் தான் வைக்க போகிறேன். அதனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பெருசாக செஞ்சுக்கிட்டேன். நம்ம தோசைக்கல் எடுத்து நல்லா எண்ணெய் தேய்ச்சி க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம மாவு எடுத்து வச்சுக்கலாம். ஃபுல்லாக சுற்றி அமுக்கி விட்ருங்க. ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஃபோர்க் எடுத்து நல்லா குத்தி விட்டுருங்க ஃபுல் மாவுலேயும். இல்லைனா சப்பாத்தி போடும்போது பபிள்ஸ் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அப்படி வந்துடும். இப்படி ஹோல்ஸ் போட்டு விட்டுட்டா அப்படி எதுவும் வராது, நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பில் சிம்மில் வச்சிடலாம், லோ ஃப்ளேமில். இப்போ நமக்கு வேணுங்கிற வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்ன் ஆல்ரெடி உரித்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஆனியன், அப்புறம் கேப்சிகம், கொஞ்சமாக பன்னீர் வச்சுருக்கேன். ஓரளவுக்கு கீழே ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா தோசைக்கல்லேருந்து எடுத்துடலாம். எடுத்து அதை அப்படியே பரட்டி வச்சுட்டு ஆல்ரெடி குக்கான சைடு பீஸா சாஸ் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். பீஸா சாஸ் இது ரெடிமேடாக வாங்கினது, வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறதுனாலும் இருக்கும், வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது நான் வெளியே வாங்கினது வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பன்னீர் க்யூப்ஸு, கூடவே கேப்சிகம், நம்ம கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு கூடவே சீஸ் போடுறேன். செடார் சீஸ், மொசரல்லா சீஸ், எந்த சீஸ் கிடைக்குதோ அது வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே நம்ம தோசைக்கல்லுக்கு மாற்றிடலாம். அடியில் ஒரு பழைய தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே இந்த பேனை தூக்கி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சாலே போதும், குக் ஆயிரும். ரொம்ப குக்கானால் அடியில் ரொம்ப மொறுமொறுன்னு ஆயிரும். இப்படியே எடுத்துடலாம். அந்த கேப்பில் நம்ம இன்னொன்று ரெடி பண்ணிக்கலாம். பீஸான்னு சொன்னாலே சும்மாவா, அதுவும் வீட்டிலே அம்மா செய்கிறாங்கன்னு ரித்து கிச்சனை விட்டு நகலவே இல்லை. சரி நான் அப்ளை பண்ணுறேன், நான் பன்னீர்லாம் வைக்கிறேன்ட்டு இருந்தான். சரி நான் அவனே பண்ண வச்சுட்டு இருந்தேன். அந்த கேப்பில் நமக்கு பீஸா ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணியாச்சு. சில்லி ஃப்ளெக்ஸும் ஒரிகானோவும் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. பையனுக்கு கொடுத்ததுனால ஆட் பண்ணல. லாஸ்ட்டாக எங்களுக்கு செஞ்சதில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் சில்லி ஃப்ளெக்ஸ் எதுவும் போடல. இந்த மாதிரி அவன் இல்லாமல் செய்கிறதுக்கு நிறைய ரெசிபிஸ் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் எல்லாத்தையும் மெனக்கெட்டு வாங்கி வீட்டிலே செய்யணுமா அப்படின்னு கூட நிறைய நாள் நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் ஒரு நாள் அப்படி வாங்கி செஞ்சு ஹஸ்பண்ட்க்கு, குழந்தைக்கு, வீட்டில் பேரண்ட்ஸ்க்கு கொடுத்து பாருங்கள். நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் செஞ்சது நல்லாயிருக்கான்னு கேட்டே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லா ரெசிபியும் நம்ம சேனலில் ஈஸியான முறையில் போட்டுட்ருக்கோம். மறக்காமல் நீங்களே எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியில் பார்க்குறேன். டாடா பாய்.